ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம போக்கிமான் ஹார்ட் அண்ட் கோல்டு வெர்ஷன் கேம் பிளே பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம போன தடவை ஜிம் தோக்கடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம போக்கிமான் ஹீல் சென்டருக்கு பின்னாடி ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே போனோடனே யாரோ ஒரு பொண்ணை வந்து டீம் ராக்கெட்டை சேர்ந்த ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டு இருந்தான், பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவங்க கூட போய் பேசி சண்டை போடணும்னு காட்டியிருந்தாங்க. நானும் அப்புறம் போய் சண்டை போட்டுட்டு இது பண்ணேன். அதான் ஓடிட்டுருக்கு, நீங்களே பாருங்கள். அவன்கிட்ட போய் பேசிட்டு இது பண்ணேன். அப்புறம் அவன் பேட்டில் கூப்பிட்டான். அவனை அப்படியே அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவனை இது பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அவன் ஓடிட்டான். என்கிட்ட அது இதுன்னு என்னமோ பேசிட்டு அவன் கிளம்பிட்டான். அதுக்கடுத்து நான் போய் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணால அவன்கிட்ட போய் கேட்டேன். அவளும் அது இதுன்னு என்னமோ சொன்னான். அதுக்கடுத்து அவளும் இது பண்ணிட்டான். சரி, அதுக்கடுத்து நான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் தான் அங்கே நின்றுட்டு ஒரு தாத்தா வந்து எனக்கு ஒரு டிஎம்னா எச்எம் கொடுத்தாரு. போக்கிமான் ஷாப்புங்கிற எச்எம் கொடுத்தாரு. அதை யூஸ் பண்ணி அடுத்த சிட்டிக்கு நீ போகிறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் சரி வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் போய் அந்த மூதான் ஒரு போக்கிமானுக்கு இது பண்ணேன். நம்ம ஃபெராலி கேட்டிருக்கு, அது ஷாப்புங்கிற அந்த எச்எம் போடலான்னு சொல்லி பேக் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காக பக்கத்தில் இருந்த லேக்கில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கடுத்து நிறைய போக்கிமானும் இது நடுவில் வந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஹீல் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு அடுத்த சிட்டிக்கு இது பண்ணலான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். ஹீல் பண்ணிட்டு இருந்தேன். ஹீல் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு அடுத்த சிட்டிக்கு போகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சி அந்த சைடுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இந்த சைடு அடுத்த ரவுண்டுக்கு வந்தோடனே இங்கே நிறைய போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தானுங்க, ட்ரெயினர்லாம். அவனுக்கு கூடலாம் தப்பிச்சு அது இதுன்னு போனேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து சூப்பர் மேக்ஸ் ரிப்பிள் வாங்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி போட்டு அங்கேயும் வந்துட்டேன். அதை யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், அதெல்லாம் காட்டணுமானு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரியவர் நின்றுருக்காரு. அவர் வந்து பேச்சு கொடுத்து வந்து சஃபாரி ஜோனுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உன்னோட பேர் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டியாலேன்னு கேட்டார். நான் பண்ணலன்னு சொன்னோடனே அவரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. எஸ்ஆர்ஓ கேட்டாங்க. நான் எஸ்ன்னு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அவரும் கிளம்பிட்டாரு. அவர் போன சைடே நானும் அப்புறம் போனேன். இங்கிட்டு போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து கீழே போய் அங்கே போய் பார்த்தேன். அங்கே மாடெல்லாம் இருந்ததில்ல. மில்க்டன், இந்த போக்கிமான் பேர் மில்க்டன். இங்கே சைடு போனால் நீங்கள் ஒரு போக்கிபால் இருந்தது, அதை எடுத்தோடனே நமக்கு ஒரு டிஎம் கிடச்சிருக்கு, மூவ் தண்டர் பஞ்சுன்னு என்னமோ ஒரு மூவ் கிடச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நான் அந்த பெரியவர் போன வழியிலே போனேன். ரிப்பல் வேறு முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே வேறு 3 பேர் வரிசையாக நின்றுருக்காங்க போட்டி போடுறதுக்கு. நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக அந்த சைடு போயிட்டேன். அதுக்கடுத்து நான் அடுத்த சிட்டிக்கு உள்ளே வந்துட்டேன். அதுக்கடுத்து இங்கே போக்கிமான் ஜிம் இருந்தது. இப்போ நேராக அங்கேருந்து உள்ளே பார்த்தோன்னா நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவன் தான் உள்ளேருந்து என்ன சொன்னான்னா, இங்கே ஜிம் லீடர் இல்லை, உள்ள அவர் வாட்ச் டவரில் இருக்காங்க, அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் அங்கே போயிடலான்னு சொல்லி கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி போய் ஹீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹீல் பண்ண தான் போனேன். ஆமாம், ஹீல் பண்ண தான் போனேன். ஹீல் பண்ணதுக்கப்புறம் தான் போய் அங்கே வாட்ச் டவர் தேடினேன். அங்கே எங்கேயும் தேடி பார்த்தேன். என்ன ஹீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன ஹீல் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து உட்காந்து சேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சேவ் பண்ணிட்டு இருந்தேன். கேமில் சேவ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இந்த சைடு போய் இந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லி, ஆமாம், இல்லை அந்த ஷாப்புங்கிற எச்எம் யூஸ் பண்ணி நான் அங்கே போகலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த சைடு சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இங்கே டவருக்கு வந்துட்டேன். மேலே அங்கே எலிவேட்டர் இருந்தது, அதை யூஸ் பண்ணி மேலே வந்துட்டேன். டாப் ஃபுல்லும் இருக்குது. அங்கே பார்த்தா இங்கே தான் உள்ளதான் இருந்ததா ஜிம் லீட்ரு. அப்புறம் இந்த சைடு கேட்டு வேறு மூடி இருந்தது. அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுமான்னு பார்த்தே ஓப்பன் ஆகல. அங்கே ஒரு லேடர் இருந்தது, ஏணி. அது வழியாக தான் மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம கீழே கூட பார்த்தா அந்த சைடு ஓரத்தில் இருந்தது.
சரி அதையும் வழியில் ஏறி போகலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே நிறைய பேர் போக்கிமான் இது இருந்தாங்க சண்டை போடுறதுக்கு. அவங்க கூடலாம் சண்டை போட்டதுக்கப்புறம் தான் நான் மேலேயே போனேன் டாப் ஃப்ளோருக்கு. ஆளாக ஒருத்தர் நின்றுருந்தாரு. அவர் கூட சண்டை போடுறதுக்கு நான் இது பண்ணிட்டேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணி காட்டினேன். நல்லா போட்டால் வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஆளை இப்படியே தோக்கடிச்சிட்டேன். என்னமோ போக்கிமான் வச்சுருந்தேன், வாட்டர் டைப் தான் வச்சுருந்தாங்க இங்கே மேக்ஸிமம் நிறைய பேர். அதுக்கடுத்து இவனும் வந்தான். இவன் பார்த்தா இவன் இந்த போக்கிமான் வச்சுருந்தான், தெரியல அவன் கேட்டா வாட்டர் போக்கிமான் தான், ஏதோ ஒரு வாட்டர் போக்கிமான் வச்சுருந்தான். அதுக்கடுத்து லேட் இருந்தது, இன்னொரு போனேன். இங்கேயே ஒருத்தன் நின்றுருந்தான், அவங்களோடையும் சண்டை போட்டு அதுக்கடுத்து மேலே இன்னொரு ஏணி இருந்தது, அது வழியில் ஏறி போனேன். இவன் பார்த்தா ஃபுல்லாக பிஜி தான் வச்சுருந்தான். அதுக்கடுத்து இங்கே ஒரு வயசானவர் இருந்தார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜன்னல் வழியில் தான் நான் கீழே குதிச்சிட்டேன். அந்த சைடு இவங்க கூட வேற சண்டை போட்டு அங்கே போய் ஒரு போக்கி பால் இருந்தது, சரி அதை எடுக்கலான்னு தான் சொல்லி போனேன். மேரில் வச்சுருந்தான். எல்லாருமே வாட்டர் டைப் தான் வச்சுருக்குறாங்க இங்கே. அதுக்கடுத்து இவங்க கூட சண்டை போட்டதுக்கப்புறம் அதை போய் எடுத்துட்டேன். அது ஏதோ ஒரு டிஎம் கிடச்சிது, ஒரு மூவ். அதுக்கடுத்து அவர் கூட சண்டை போடாமல் இந்த சைடு ஓரமாக சுற்றி வந்தேன். அவனும் கூப்பிடல பெரியவன். அதுக்கடுத்து இந்த சைடு ஜன்னலில் கீழே குதிச்சிட்டான் பார்த்தா திடீர்னு. அதுக்கடுத்த பேசி இங்கே ஒரு ரேர் கேண்டி இருந்தது, உங்களுக்கு என்ன எடுக்கணும் காய்ஸ் அங்கே இருக்குது. அதை எடுத்துட்டேன். அப்புறம் நான் இந்த சைடு உள்ளே வந்துட்டேன். அடுத்த இது வழியில் வந்துட்டேன். இங்கே உள்ள ஏன் இருந்த நேரம் போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் கூப்பிட்டான் சண்டை போட. அதுக்கடுத்து இவனோடையும் சண்டை போட்டேன். இவனும் ஸ்பேராக வச்சுருந்தான், லைன் டைப் வச்சுருந்தான் இவன். அதுக்கடுத்து அந்த ஏணியில் ஏறி இன்னொரு ஏணியோட மேலே வந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்தா இன்னொருத்தன் நின்றுட்டு இருந்தான். இவன் ஒருத்தன் கூட மட்டும் சண்டை போட்டேன். அவன் அந்த சைடு ஜன்னல் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தான். அதனால் அவன் கூட சண்டை போடல, அப்படியே இவன் கூட சண்டை போட்டு இங்கிட்டு ஏணி வழியில் மேலே ஏறிட்டேன். ஏறி வந்தோடனே ஜிம் லீடரை பார்த்து நான் பேசினேன். அவன் என்ன சொன்னான்னா, அவனு இந்த போக்கிமான் தான் இந்த சிட்டிக்கே கரண்ட் பெஸ்ட் பிளேப்பு இதுன்னு சொன்னான். கேட்டால் அந்த போக்கிமான் வேறு வீக் ஆயிடுச்சு, நீ அடுத்த சிட்டியில் போய் ஒரு சீக்ரெட் போர்ஷன் இருக்குது, அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். நான் அதை வாங்கிறதுக்காக கிளம்பினேன் கீழே. அதுக்கடுத்து அடுத்த சிட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினேன். அதுக்கு முன்னாடி எங்கே போய் ஹீல் பண்ணிட்டு போகலான்னு போனேன். ஹீல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நம்ம போய் அங்கே ஜிம் நின்று வந்திருக்காளான்னு சொல்லி பார்த்தேன், வரல. ஜிம்மே காலியாக தான் இருந்தது. சரி இவன்ட்டு எதாவது கேட்போமான்னு கேட்டேன். அவன் ஒன்றும் சொல்லலை. இந்த இது ஸ்டீல் டைப் ஜிம்மு, இதை போட்டு போகணுன்னா உனக்கு வேறு ஒரு போக்கிமான் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தான் கதை வச்சுட்டு. அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த அந்த இடத்துக்கு வந்தோம். இவன்ட்ட ஏதாவது பேசலாமான்னு பார்த்தேன், இவன் எதுவும் தரல. அதுக்கடுத்து நான் ஸ்கிப் பண்ணி அடுத்த சிட்டிக்கே வந்துட்டேன். இவன்ட்ட தான் பேசி வாங்கணும் சீக்ரெட் போர்ஷனு. அவனும் அது இதுன்னு பேசினான். அதுக்கடுத்து அவன் கொடுத்துட்டான். அதுக்கடுத்து நான் டைரெக்டாக அங்கே ஸ்விம் பண்ணி போனதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அங்கேயும் நடுவு நிறைய பேர் வந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிம் இருக்குது. இதுதான் நம்ம அடுத்த பாட்டில் இங்கே தான் வந்து போட்டி போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நான் அந்த சிட்டிக்கு வந்துட்டேன். அதுக்கடுத்து நேராக ஹீல் பண்ண போகலன்னா இல்லை நேராக நான் போயிட்டேன். மேலே போய் போர்ஷன் கொடுத்து வெளியில் ஜிம்முக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். மேலே அவள்கிட்டையும் போய் கொடுத்தேன். அவளும் போய்க்குமா நான் ஹீல் பண்ணிட்டுட்டா. அது உடனே அதுக்கு பவர் கிடைச்சோடனே கரண்டு சப்ளை வந்துடுச்சு. அதுக்கடுத்து அவளும் கீழே லேட்ரு யூஸ் பண்ணி போயிட்டா. நான் அப்புறம் இங்கே எலிவேட்டர் யூஸ் பண்ணி போவான்ட்டு கீழே எலிவேட்டர் யூஸ் பண்ணி நானும் கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து ஹீல் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகலான்னு சொல்லி ஹீல் பண்ணுறதுக்காக ஹீல் பண்ணிவிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து போக்கிமான் நடுவில் டெவலப் பண்ணிடலான்னு சொல்லி இது ஜிக்கும் அதுக்கு முன்னாடி சார்மிலியனை வந்து நான் சார்ஜராக எவால்வ் பண்ணிட்டேன். பேக் ஹேண்ட் யூஸ் பண்ணி சீப் போட்டு தான் யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து நம்ம பிஜியும் வந்து பிஜியாட்டா உருமாயிடுச்சு கடைசி ஸ்டேஜ்.
வாய் வேறு கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வேலைசையும் லாஸ்ட்டு ஸ்டேஜாக இது பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அவ கூட போட்டி போட போயிட்டேன். இப்படி பார்த்தா இது எந்த ஜிம்மு இது வந்து ஸ்டீல் டைப் ஜிம்மு. அதனால தான் நம்ம சார்லியில் வந்து சார்ஜோட நான் இது பண்ணிட்டு எவால்வ் பண்ணேன். ஃபஸ்ட்டு தான் நான் இதுதான் வந்துச்சு மேக்னமேட் தான் அந்த பொக்கிமான் வந்துச்சு. நான் கிளேம்டா ஃபயர் பேங்க்குங்கிற மூவை யூஸ் பண்ணி 2 இதையும் மொதல் 2 பொக்கிமானையும் தோக்கடிச்சிட்டேன். அதுக்கடுத்து கடைசியாக ஸ்டீலெக்ஸ் வந்தான். ஸ்டீலெக்ஸ் ஆனெக்ஸ் எவால் தான் ஸ்டீலெக்ஸு. அதை வந்து நான் விண்டு அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே எனக்கு அவளை அதுக்கடுத்து நான் கராலிகட்டை யூஸ் பண்ணி சர்ஃப் போட்டு அவளை தோக்கடிச்சிட்டேன். அதுக்கடுத்து தோக்கடிச்சதுக்கப்புறம் அவள் அயன் டெய்லுங்கிற டீம் சொல்லி கொடுத்தா. அது நம்ம இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.